உலகத்தில் உள்ள எல்லா செல்வங்களை வச்சாலும் சிவனோட கிழிந்த கோவணத்துக்கு ஈடாகாதுன்னு உணர்த்தினதுதான் இந்த அடியாருடைய வாழ்க்கை. அமர்நீதி அடியார் அடையாறுங்கிற ஊர்ல பிறக்கிறாரு. தீவிரமான சிவன் பக்தர். வணிகம் செஞ்சு நிறைய பொண்ணும் பொருளும் சம்பாதிக்கிறாரு. தன் குடும்பத்தோட திருநெல்லூர் வந்து சிவன் அடியார்களுக்கு ஒரு மடம் கட்டுறாரு. அங்கேயே தங்கி அடியார்களுக்கு அன்னதானம் செய்வாரு. உடுத்திக்க புது கோவணம் கொடுப்பாரு. சிவத்தொண்டை தன் உயிர் மூச்சா வச்சிருப்பாரு. ஒரு நாள் சிவனே உருவெடுத்த மாதிரி ஒரு சிவன் அடியார் வருவார். அவரை பார்த்ததும் அமர்நீதி அடியார் கண்கள்ல கண்ணீர் பெருக்கெடுத்து வழியும். அவரை வணங்கி நீங்க இன்னைக்கு இங்க தங்கி சாப்பிட்டு தான் போகணும் வேண்டி கேட்டுப்பாரு. சிவனடியார் கொண்டு வந்த கம்புல 2 கோவணம் கட்டி இருக்கும். அதுல ஒண்ணு அவுத்து இதை பத்திரமா வச்சுக்கோ, நான் குளிச்சுட்டு வந்து சாப்பிடுறேன் சொல்லிட்டு ஆத்துக்கு போயிடுவாரு. சிவனடியார் குளிச்சுட்டு வரும்போது மழையை வந்துடும். நனைஞ்சுக்கிட்டே மரத்துக்கு வருவாரு. அமர்நீதி அடியார் கிட்ட மழையில என்னுடைய கோவணம் நனைஞ்சிடுச்சு, உங்ககிட்ட கொடுத்த இன்னொரு கோவணத்தை கூடுன்னு கேட்பாரு. சரின்னு எடுத்துட்டு வர அமர்நீதி அடியார் போவாரு. அவருக்கு வச்ச இடத்துல அந்த கோவணம் இருக்காது. சிவா சிவாய போற்றியே நம சிவாய போற்றியே